வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம முன்னோர்கள் வீட்டில் இனிப்பு செய்தாங்க அப்படின்னா, முன்னோர்கள் மட்டும் இல்லை, நம்ம ஆதி காலத்திலேருந்து வீட்டில் இனிப்பு அப்படின்னு ஒரு சுவை வந்ததே பனை வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்கிற இயற்கையால் விளைந்த இந்த கரும்புலேருந்து எடுக்கப்பட்ட வெல்லம் தான். ஆனால் இப்போ தான் அதை ரிஃபைன்டு சுகராக, அதாவது ரிஃபைன்டு சுகர்னால் அது வெள்ளையாக்கப்படுற ப்ராசஸில் தான் அவ்வளோ கெமிக்கல் சேர்க்கப்படுது. அதனால தான் அது இப்போ சாப்பிடக்கூடாது, வெள்ளை எல்லாம் விஷம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதனால் வெல்லம் போட்ட இனிப்பு வகைகள் தான் அந்த காலத்துலேருந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்டே வந்தோம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கும் அதை தான் நம்ம பழக்கப்படுத்தணும். ஏன்னா குழந்தைகள் பிறந்ததுலேருந்து நம்ம வீட்டில் அதனால தான் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொரு இனிப்பு வகையாக அந்த காலத்தில் செஞ்சுட்டு சாமிக்கு படைக்கும் போது அதை நம்ம வீட்டு பழக்கமாக வந்துட்டு இருக்கும்போது குழந்தைகளுக்கு அதை அறிமுகப்படுத்தும் போது அதுதான் இனிப்பு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிய வரும். அவங்களுக்கு வெளியே விற்கிற ஸ்வீட்டை வாங்கி பழக்காமல் நம்ம வீட்டில் ஒவ்வொரு விசேஷ நாள்களையும் நம்ம முன்னோர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத கவனித்து அதே பால் கொழுக்கட்டையும் சரி, கொழுக்கட்டை மோதமும் சரி, அப்புறம் உக்ரானம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்வீட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லாமே வெல்லத்தில் செய்யப்பட்ட இனிப்பு வகைகளாக தான் இருக்கும். அதுவும் நெய் போட்டது, வெல்லம் போட்டதாக தான் மட்டும்தான் இருக்கும். இந்த தேங்காய், நெய், வெல்லம் போட்ட இனிப்பு வகைகள் அவ்வளவும் குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி உடல் வளர்ச்சிக்கும் அதில் இல்லாத அயன் அண்டு கால்சியமே கிடையாது. அவ்வளோ அயன் அதில் உண்டு. அதேமாரி தேங்காய் பச்சை தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காவை லைட்டாக தான் வதக்கியிருப்பாங்க, இல்லைனா வேக வச்சுருப்பாங்க, இல்லைனா பச்சையாக தேங்காய் அந்த வெல்லத்தோடு சேர்ந்து சாப்பிடும் போது குழந்தைகளுக்கு உள்ள நோய் எதிர்ப்பு ஆற்றல், உடம்புக்குள்ள தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே கிடச்சிரும். அதனால தான் இனிப்பு வகைகளை குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சாக்லேட் இல்லாமல், சாக்லேட்டு, கொக்கோ ரெண்டுமே நம்ம நாட்டில் விளையிறதே கிடையாது, தமிழ்நாட்டில் விளையிறது கிடையாது. ஸோ அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் என்ன கிடைக்குது, என்ன பண்ணுறோம், என்ன முன்னோர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறத அந்த இனிப்பு வகைகளை குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இனிப்பு வகைகள் கூட அவங்க உடல் வளர்ச்சிக்கும், மன வளர்ச்சிக்கும், மூளை வளர்ச்சிக்கும் அவங்களுக்கு கரெக்டாக அமையும். இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு, எங்கள் குழந்தைகள்லாம் வீட்டில் செய்கிற ஸ்வீட் சாப்பிட்றதில்ல, அதனால தான் நாங்கள் வீட்டில் படைக்கிறதில்ல, சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அப்படி கிடையாது. குழந்தைகள் நம்ம வளர்க்குற முறையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இந்த இனிப்பு வகைகளை மட்டுமே அதுங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே வரும்போது குழந்தைகள் கண்டிப்பாக அதை தான் சாப்பிடுவாங்க. வேறு இனிப்பு வகைகளை தேடவும் மாட்டாங்க. கிடைச்சாலும் அவங்களுக்கு ஒரு 10 வயது வரைக்கும் கவனமாக நம்ம வீட்டில் செய்கிற இனிப்பு வகைகள், அதுவும் முக்கியமாக ஒரு நல்ல திருநாள் அதுமா நம்ம முன்னோர்கள் செய்த மாதிரி அதே பலகாரங்களை செய்து, இனிப்பு வகைகளை செய்து சாமிக்கும் படைத்து, ஏன்னா அந்த ப்ராசஸே காலையிலேருந்து ஆரம்பிக்கும். கொழுக்கட்டை மொதமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த புட்டு வகைகள், பாக்கொழுக்கட்டை எல்லாமே அதுக்கு அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து, அதை அரைக்கிறதுலேருந்து, அதை செய்கிறதுலேருந்து எல்லாமே காலையிலேருந்து அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ குழந்தைகள் காலையிலேருந்து அந்த ப்ராசஸை பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய வேலையா இந்த இனிப்பு வகைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வர இனிப்பு வகைகள் ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த இனிப்பு செய்து சாமிக்கு நெய்வேத்தியம் வைத்துட்டு அதை சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த குறைஞ்சது ஒரு 8 to 12 hours காத்திருப்புக்கு பிறகு அது கிடைக்கும் போது அதோட நன்மைகளும் சரி, அதோட ஏக்கமும் சரி, அவங்களுக்கு ஃபுல்லாகவே தீர்ந்து போய் அவங்களுக்கு அந்த இனிப்பு ரொம்ப பிடிச்சி போகும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறது, வெல்லம், தேங்காய், நெய் போட்ட இனிப்பு வகைகள் நம்ம முன்னோர்கள் செய்தது, சாமிக்கு படைக்கப்பட்டது. இந்த இனிப்பு வகைகள் மட்டுமே குழந்தைகளுக்கு ஏற்றது. ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.